செயல்திறன் இஸ் லெஸ். அதுதான். தர்ஷிகா சரியான வார்த்தை தெரியல. பிக் பாஸ் தமிழ் வெரி சாரி. செயல்திறன் தமிழ் தமிழ் ரைட் ஒன் த்ரீ ஒன் வியூவர்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் எது தமிழாக இருக்கு. நீங்கள் போகலாம். அன்ஷிதா ஒரு சொல். தேங்க்யூ. அன்ஷிதா யாரு? அன்ஷிதா காத்திருங்க. Okay, Big Boss. சத்யா நீங்கள் விடுவாங்க. இல்லைப்பா சாக்கடி. சார் சத்யா சார் நீங்கள் நாமினேட் செஞ்ச 2 நபர்களோட பேரை சொல். பவித்ரா லட்சுமி அருண். பவித்ரா லட்சுமிங்க உள்ள யாரும் இல்லை. பவித்ரா திரும்பவும் தெளிவா நீங்க நாமினேட் பண்ண 2 பேர் சொல்லு. பவித்ரா அருண். பவித்ரா நான் ஸ்லோ பாய்சன் சொன்னேன். அருணை வந்து பிஸ்டர்னு சொன்னேன். பாய்சன் அண்ட் பிஸ்டர். பவித்ரா இஸ் அ பாய்சன், அருண் இஸ் பிஸ்டர். நீங்க போகலாம் சத்யா. அன்ஷிதா ஒரு சொல்லுங்க. அன்ஷிதா Big Boss. அன்ஷிதா Boss. அந்த 2 பேர் யார், என்ன காரணம்? ஒன்று வந்து ஜாக்லின், இன்னொன்று வந்து தர்ஷிகா. ஜாக்லினை வந்து ஏன் நாமினேட் பண்ணுறேன்னா, அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்னு வார்த்தையில் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிவிஜுவலாக நின்று ஒரு ஜாக்லின் இருந்துருச்சு. இப்போ அந்த ஜாக்லின் இல்லை. ஒரு கூட்டத்துக்குள்ளேயே எல்லாரையும் மற்றவங்களுக்காகவே வாய்ஸ் கொடுக்குறேன். ஆனால் அவங்க இங்கே இந்த வீட்டுக்குள்ளே இண்டிவிஜுவலாக இல்லை. ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குது, அப்படிதான் தோணுது. அதனால் ஜாக்லின். இன்னொன்று வந்து தர்ஷிகா. தர்ஷிகா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, ஆனால் ஃபுல் ஜோன் அவுட்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு வீக்குக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணுமே, ஏதாவது நம்ம ஒரு வீக்கில் தெரியணுமேனு தெரிஞ்சு பண்ணுறதை விட இந்த வீட்டுக்குள்ள மற்ற எந்த ஒரு இதுலேயும் இல்லை, மொத்தம் ஜோன் அவுட்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தர்ஷிகா. அன்ஷிதா பிக் பாஸ். உங்க நாமினேஷனை பேஸ் பண்ணி இந்த 2 பேரையும் ஒவ்வொரு வார்த்தையில வர்ணிக்கணும்னா என்னன்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன் பிக் பாஸ். இந்த சீசன்ல எது பிரச்சனையா இல்லை. ஓப்பன் நாமினேஷன் ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு சீசன் நம்மளால அந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் புதுசா ஏன் அப்பதான் சப்போர்ட் அடிக்க முடியும். எல்லாம் குத்தம் எல்லாம் தப்பிச்சுதாங்க சார்.